எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு ரத்த குழாய்கள் இப்போ கட் ஆகும்போது வரக்கூடிய ப்ளீடிங் இருக்கு பார்த்தீங்களா, ரத்த இழப்பு, இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் எய்டு பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம ரத்த குழாய்கள் பொறுத்த வரைக்கும் 2 விதமான ரத்த குழாய்கள் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ஆர்ட்ரி, நம்ம இதயத்திலிருந்து நம்ம உடம்பு முழுக்க ரத்தத்தை சப்ளை பண்ணக்கூடியது. நம்ம விரல்கள் வரைக்கும் அந்த ஆர்ட்ரி வரும், ஆர்டரியோல்ஸ் வரும். இப்போ ஆர்ட்ரி கட் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ப்ளீடிங் இப்படி தெரிக்கும், பல்ஸ் மாதிரி வரும். ஏன் அப்படின்னா நம்ம இதயம் இப்படி தான் துடிச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, நம்ம இதயம் துடிச்சு பம்ப் பண்ணுது, அந்த ஒவ்வொரு பம்புக்கும் ரத்தம் புஷ் ஆகுது. அதனால உங்களுக்கு ஆர்டரி கட் ஆச்சு அப்படின்னா அந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரி வெளியே வரும். இதே வெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ரத்த நாளம், அது நம்ம உடம்புக்குள்ள இருந்து எல்லா ரத்தத்தையும் கொண்டு போய் இதயத்துக்கு சேர்க்கிற வேலையை தான் செய்யுது. அதனால அது வெயின்ஸ் கட் ஆனா அதுல இருந்து வரக்கூடிய ரத்தம்ங்கிறது அவ்வளோ ப்ரெஷரா வெளியே வராது. அதே மாதிரி ஆர்டரி கட் ஆனா அதுல இருந்து வரக்கூடிய ரத்தத்தோட நிறம்ங்கிறது கொஞ்சம் வெளிர் இடத்துல இருக்கும். ஆனால் வெயின்ஸில் இருக்கக்கூடிய ரத்தத்தோட கலர் நல்லா அடர் சிவப்பு நிறத்தில் இருக்கும். இந்த 2 மாறுபாடுகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இப்போ ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ கட் ஆகி ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் மிக முக்கியமாக சில விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது பிளட் லாஸ் ரொம்ப அதிகமாச்சுன்னா பேஷண்ட்டில் உடம்புக்குள்ளே இருந்து நிறைய ரத்தம் வெளியேறி அதனால் ஷாக்குக்கு போய் இறப்பு நேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம அந்த ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது முக்கியம். இயற்கையாகவே ஒரு சின்ன இன்ஜுரியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளீடிங் சரியாயிடும். ஆனால் பெரிய கட்டாக இருந்து நிறைய ரத்த இழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம உடனடியாக செயலில் இறங்கணும். ரொம்ப கிரிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்னன்னா ஃபர்ஸ்ட் எய்டு பொறுத்த வரைக்கும் அந்த ப்ளீடிங்கை நிறுத்துறது தான். டோட்டலாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது தான் மிக முக்கியமான விஷயம். அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அவங்க கைகளை முடிஞ்சளவு வாஷ் பண்ணிக்கணும். இப்போ அது ரோட்டில் நடக்குது அப்படின்னா கைகளை வாஷ் பண்ண சோப்பு இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது, யாராவது சானிடைசர் வச்சுருந்தாங்கன்னா பேக்லேயே வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை கூட யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் கைகளை கழுவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈவன் கடையில் சாம்பல் இருந்தால் கூட சாம்பலை கூட கைகளில் தடவிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம கைகள் சுத்தமாக இருக்கணும் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அடுத்தது க்ளவுஸ் இருந்தால் க்ளவுஸ் போட்டுக்கலாம். க்ளவுஸ் இல்லாத பட்சத்தில் பிளாஸ்டிக் கவர், சுத்தமான பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக் கவரை நம்ம கைகளில் அணிஞ்சிக்கிட்டு முதல்ல அடிபட்டு ரத்த இழப்பு ஏற்படுறவங்கள ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்கார வச்சுக்கிறது, கொஞ்சம் சாய்வாக தளர்த்தி அவங்கள சாய வச்சு உட்கார வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக அந்த பொசிஷனில் அவங்கள உட்கார வச்சுக்கிறது முக்கியம். ரெண்டாவது அவங்கக்கிட்ட ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும். ரிலாக்ஸாக இருங்க. ரொம்ப டென்ஷன் ஆனீங்கன்னா ரத்தம் அதிகமாக வெளியே போக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனாலேயே அவங்கள கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துங்க, சாந்தப்படுத்துங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, இந்த ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிட்டாச்சு வந்துடும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அஃப்கோர்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். பெரிய ரத்த இழப்பு ஏற்பட்டு இருக்குன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு தகவலை தெரிவித்து அவங்க வர வரைக்கும் நம்ம பண்ணுறது தான் ஃபஸ்ட் எய்டு இல்லையா. அதனால் அவங்கள ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்கள். ரெண்டாவது முக்கியமான ஸ்டெப்பு. மூன்றாவது விஷயம், நம்ம 2 கைகளையும் யூஸ் பண்ணி எங்கேருந்து ப்ளீடிங் வருதோ அந்த சைட்டை அழுத்தி பிடிச்சிருக்கணும். ஒன்று சுத்தமான துணி இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை பேண்டேஜ். இதை ஃபஸ்ட் எய்டு கிட்டு பல வாகனங்களில் இருக்குது. ஃபஸ்ட் எய்டு கிட்டில் இருக்கக்கூடிய பேண்டேஜ் எடுத்து அதை வச்சு அந்த ஊண்டு மேலே, அந்த அடிபட்ட இடத்து மேலே வச்சு, அந்த ப்ளீடிங் ஆகிற இடத்து மேலே வச்சு நம்ம 2 கைகளாலையும் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணுங்க. முடிஞ்ச அளவு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னும் ஒரு படி மேலே போய் முடியல, உங்களால் முடியாத பட்சத்தில் அடிபட்டவரே கூட ஒரு கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னா இன்னொரு கையை வச்சு அவங்களே அழுத்தி பிடிச்சிருக்க மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். நல்லா அழுத்தி பிடிச்சிருக்கணும். ப்ளீடிங் திரும்பி நிறைய ரத்தம் வெளியே வரக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதுக்காக அடுத்து பேண்டேஜ் இருந்துச்சுன்னா பேண்டேஜ் போடலாம். பட் ஆனால் ரொம்ப டைட்டாக பேண்டேஜ் போட்டு டோட்டலாக பிளட் சப்ளையை கட் பண்ணுற அளவுக்கு, அதாவது நல்ல இறுக்கமாக கட்டிட்டிங்கன்னா ரத்த ஓட்டம் குறைஞ்சி போயிடும் கீழே. அது ஒரு பெரிய டேஞ்சரான விஷயம் இல்லையா. அதே மாதிரி ட்ரெயின்டு பர்சன் தான் அதை பண்ண முடியும். அதனால ரொம்ப டைட்டாக இறுக்கமாக அதை கட்டி மொத்தமாக ரத்த ஓட்டத்தை கட் பண்ணுற அளவுக்கு பண்ணிடக்கூடாது. கரெக்டான ப்ரெஷரில் அந்த பேண்டேஜை கட்டணும். குறிப்பாக ப்ளீடிங் ஆகுதுங்கிறதுக்காக அதுக்கு மேலே டார்னிக்கெட், இப்போ பாம்பு கடிச்சா கூட பாம்பு கடிச்ச இடத்துக்கு மேலே அந்த இறுக்கி கட்டுவாங்க இல்லையா, விஷ ஏறக்கூடாதுன்னு. அதுதான் டார்னிக்கெட். அந்த மாதிரி ஏதாவது இறுக்கி கட்டுறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ண பாருங்க. அது ட்ரெயின்டு பர்சன் தான் டார்னிக்கெட் கட்டணும். அப்படியே டார்னிக்கெட் கட்டினாலும் அது 2 மணி நேரம் தான் தாங்கும். 2 மணி நேரத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது டார்னிக்கெட். ஆனால் நீங்கள் அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யாதீங்க. இப்போ ஊண்டு மேலே போட்ட பேண்டேஜ் ரொம்ப ஃபுல்லாக ரத்தத்தால் ஃபுல்லாக ஊறிடுச்சுனா கூட அது மேலே இன்னொரு ஃப்ரெஷ்ஷான விஷயத்தை போடுங்களே தவிர அந்த பேண்டேஜ் எடுக்க வேண்டாம். அது எடுக்காமையே இன்னொரு பேண்டேஜ் மேலே போடுங்க. ரத்தம் இன்னும் அதிகமாக வந்துட்டு இருந்தாலும் அது மேலே இன்னொரு பேண்டேஜ் போடுங்க. இந்த ஏற்கனவே இருந்த
பேண்டேஜ் ஃபுல்லாக ரத்தத்தால் நனைஞ்சாலும் அதை எடுக்காமல் எதுக்காக அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடக்கூடாது, அதுக்காக கண்டினியூஸாக அந்த ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது கொடுத்துக்கிட்டே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவரை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஆர்டரிலாம் நம்ம வந்து தையல் போட வேண்டி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவு அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ரத்தத்தை இழப்பை கட்டுப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நல்லது. இப்போ நம்ம டைட்டாக பிடிச்சிருக்கோங்கிறதுனால நேச்சுரலாக எல்லா பக்கமும் கொஞ்சம் வீக்கம் ஏற்படலாம். அதனால் வந்து கையில் மோதிரம் அணிஞ்சிருந்தா வளையல் இதையெல்லாம் வந்து எடுத்து அது ஓனர் யாரோ அவங்க கையில் கொடுக்கணும். இல்லை கன்சர்ன்டு பொறுப்பான ஆளுக்கிட்ட அதை கொடுத்து வச்சிருக்கணும். அந்த கையில் இருக்கிறது காலில் இருக்கிறது ஏதாவது காலில் அடிபட்டு காலில் எதுனாலும் அந்த டைட்டாக எந்த விஷயம் இருந்தாலும் உடம்புல இருந்தால் அதை எடுத்துருங்க. ஈவன் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்குது, ரத்த இழப்பு அதிகமாக இருக்குன்னா அந்த பர்சனை வந்து அடிபட்டவரை வந்து நம்ம வார்மாக வச்சுக்கணும். கொஞ்சம் வெப்பம் இருக்கிற மாதிரி மேலே டவல்ஸு, சுத்தமான டவல்ஸ், பிளாங்கெட் போடணும். மற்றபடி சட்டை துணி இது பேண்ட்லாம் நனைஞ்சிருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு ட்ரையாக இருக்கக்கூடிய துணியை அவர் மேலே போத்தணும். அதே சமயம் ரொம்ப ஹீட் ஆகிற மாதிரி பண்ணிடக்கூடாது, பாடி ஹீட்டும் ஆயிடக்கூடாது. பட் ஈரமாக அது மேலே ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படின்னா அந்த ஈர துணிகளை எடுத்துட்டு வேற துணிகளை அவர் மேலே போத்துற மாதிரி பாருங்க. குறிப்பாக கூடவே இருந்து ப்ரீதிங் இருக்கா, கான்சியஸாக இருக்காரா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸாக மெடிக்கல் ஹெல்ப் வர வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். வேற எதுவும் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை நினைவு தவறுது, ஞாபகம் இழந்துட்டாரு அப்படின்னா அவர் ரெக்கவரி பொசிஷனில் படுக்க வைக்கணும். மேலே வந்து ஒரு துணி மாதிரி போத்தி இருக்கணும். கொஞ்சம் வார்மாக, அப்போதான் கதகதப்பாக இருக்கும் உடம்பு. ஆனால் அடிபட்ட இடத்துல ப்ரெஷரை நம்ம எடுத்துடக்கூடாது. ப்ளீடிங் தொடர்ந்து இருக்கக்கூடாதனால ப்ளீடிங் வந்து எக்காரணத்தை கொண்டு அதிகமாகக்கூடாதுங்கிறதுனால அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கணும். இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, கூடவே ப்ரெஷரும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டு தனியாக விட்டுறக்கூடாது. ஏன்னா ப்ரீதிங் மூச்சு விட்டுட்டு இருக்காராங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒருவேளை ப்ரீதிங் நின்றுடுச்சு அப்படின்னா உடனடியாக வேற வழி இல்லை, சிபிஆர் தான் பண்ணி ஆகணும். டக்குன்னு சிபிஆர் பண்ணணும், செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுக்கணும். அடுத்து அந்த ப்ளீடிங் ஆகிற இடத்துல வந்து உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது குத்தி இருக்கு அப்படின்னா அந்த குத்துன ஆப்ஜெக்ட் அந்த இடத்துலயே இருக்கலாம். அந்த பொருளை நீங்க எடுக்க எக்காரணத்தை கொண்டு ட்ரை பண்ணாதீங்க. என்னன்னா அந்த பொருளை சுத்தி பேண்டேஜ் மாதிரி கொஞ்சம் கொடுத்து சப்போர்ட் வேணா கொடுக்கலாமே தவிர அதை நம்ம எடுக்கக்கூடாது. அந்த பொருளை வெளியே எடுக்கக்கூடாது குத்தி இருக்கிறத. அடுத்து மறுபடியும் சொல்றேன், ப்ளீடிங் அதிகமாக இருக்கு அப்படின்னா நம்ம டார்னிகெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுவும் கட்டக்கூடாது. ட்ரெயின்டு பர்சனாக இருந்தால் கட்டலாம். அப்படியே கட்டினாலும் 2 மணி நேரம் தான் அதுக்கு டைம். அதுக்குள்ள நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடணும். பேண்டேஜ் நடந்துருந்துச்சுன்னா திருப்பி அதை எடுக்காம வேற ஒரு பேண்டேஜ் மேலே போட்டு அழுத்தி பிடிச்சிருக்கணும். ஜுவல்லரி வேற ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். என்ன ஒரு பிரச்சனைனா ரத்தம் வெளியே வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அடிபட்டு இல்லைன்னு கிடையாது, வெளியே வந்தா நம்மளுக்கு தெரியும். ஆனா வெளியே வராம இன்டர்னல் ப்ளீடிங் ஆச்சுன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை. அடிபட்டு இன்டர்னல் ப்ளீடிங் உடம்புக்குள்ளாரியே ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ வந்து சம்டைம்ஸ் அது வந்து மூக்கு வழியா வெளியே வரலாம், ஆசனவை வழியா யூரின் ரத்தமா போறது. இதெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து உடம்புக்குள்ள அடிபட்டு இருக்கு. இருமும்போது ரத்தம் வருது அப்படின்னா நெஞ்சில் அடிபட்டு நெஞ்சுக்குள்ள ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு, அதனால இருமும்போது ரத்தம் வருது. ஸோ ஆக உடம்போட எந்த துவாரத்தில் இருந்தும் ரத்தம் வருது அப்படின்னா உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குன்னு அர்த்தம். ஆஸ் ஏர்லி as possible எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இது ஹாஸ்பிட்டலுக்கு போறது தான் இதுல ஒரே வழி, வேற எதுவும் வழி கிடையாது. ஆனா இந்த சயின்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதாவது உடம்புக்குள்ளாரியே ப்ளீடிங் ஆகிறதுக்கான சயின்ஸ். உடம்புக்குள்ளேயே ப்ளீடிங் ஆகி நிறைய அதிகமானதான் துவாரங்கள் வழியா வெளியே வரும். அதுக்கு முன்னாடி மூச்சு விடுறது சிரமமா இருக்கும், வேகமா மூச்சு விடுவாங்க. கை கால்கள்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும். அப்படியே இதய துடிப்பு படபடபடன்னு ரேபிட் ஹார்ட் பீட் இருக்கும். ஒரு மாதிரி பர்சன் ரொம்ப இரிட்டேட்டடா, அன்யூஷுவலா இரிட்டேட்டடா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னாலே உள்ள ப்ளீடிங் இருக்கலாம். அடிபட்ட இடத்துல லைட்டா வீக்கமோ அந்த ஸ்வெல்லிங் மாதிரி இருக்குனாலும் ப்ளீடிங் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அந்த குறிப்பிட்ட இடத்துல ரொம்ப தூக்கமா வருது, அவங்களுக்கு நினைவுல இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் இதெல்லாம் வந்து உடம்புக்கு உள்ளார ப்ளீடிங் இருப்பதற்கான அறிகுறிகள். இது வந்து இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அதாவது நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதியிலலாம் வந்து ப்ளீடிங் இருக்குன்னா நீங்க வந்து அதுக்காக ஐஸ் பேக்லாம் வைக்கக்கூடாது. ப்ளீடிங்கை கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் பேக் வைக்கிறது இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஹாட் வாட்டர் பாட்டில் ஏதாவது சூடா வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதையும் வைக்கக்கூடாது உடம்புல. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு போர்வை மாதிரி போத்தி அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது தான் பெஸ்ட், சேஃப். ஆக அடிபட்டு ரத்தம் இழத்தல் அப்படிங்கிறது இந்த ப்ளீடிங்க்கு உண்டான ஃபர்ஸ்ட் எய்டு என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்த்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.